அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அனைவருமே தமிழ்நாட்டில் எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு வேலைவாய்ப்போட நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா அது இந்த நோட்டிஃபிகேஷனாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம 100% சொல்லலாம். ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பாக தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட துறையில் தான் இந்த தடவை வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஆமாங்க, எல்லாருமே ஃபோட்டோலேயே தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படக்கூடியது தான் இந்த ரேஷன் கடை வேலைகள். இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புகளில் பார்த்திங்கன்னா இந்த தடவை நோட்டிஃபிகேஷன் அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா வெளியிட்டாச்சு. ஸோ அதை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரேஷன் கடை வேலைக்கு எவ்வளவு வேக்கன்சி வந்திருக்குது, அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகுங்க, அதே மாதிரி ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எவ்வளவு வேக்கன்சி வந்திருக்கு அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே இந்த ரேஷன் கடை வேலைக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்தாச்சு, அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட்டும் வந்தாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை வேக்கன்சி, அதாவது காலி பணியிடங்களுமே பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது இன்னும் மகிழ்ச்சி தெரிவிக்குது. ஏன்னா இன்னும் ஒரு 1000-2000 பேர் வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 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 வாய்ப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேக்கன்சியும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால் போஸ்டிங்கும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் மட்டும்தான் கொடுத்துட்ருந்தாங்க ஆல்மோஸ்ட்டு எல்லா வேக்கன்சிக்குமே இல்லையா. ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா போஸ்டிங் வேரியண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றியும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் மக்களே, ஓகேங்களா. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். வீடியோவை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எந்த விதமான அரசு வேலைக்கு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கணும். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனுமே நம்ம டெய்லியும் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதன் மூலிமா எல்லாருக்குமே இந்த அறிவிப்பு தகவல் தெரியப்படுத்தவும், அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா எல்லோரும் அரசு வேலைக்கு போகிறதுன்றது ஒரு முடியாத காரியமாக இருக்குது, முடியாத ஒரு எட்டா கனியாகவே இருக்குது. ஸோ அதனால் இனிமேல் யாருக்கும் அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருக்குமே பார்த்திங்கனாக்கா வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த தகவலை எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது, இன்றைக்கி டேட்லேருந்து இன்றைக்கி டேட் அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தவங்களுக்கு லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாமே இருக்கும், ஓகேங்களா. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. அப்படி பார்க்குறதன் மூலிமா நான் ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஸ்கிப் பண்ணுற நேரத்தில் நான் போட்டு சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுனால பார்த்திங்கன்னா ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப முக்கியம். அதேமாதிரி வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்திங்கன்னா லைக் பண்ணாமல் வீடியோ பார்க்காதீங்க. லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்குமே நமக்கும் ஒரு சின்ன ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு வீடியோ முழுமையாக பாருங்கள். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்திருக்கிறது டிஎன்சிஎஸ்சி, அதாவது பார்த்திங்கனாக்கா அங்கே தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அது வேக்கன்சியுமே பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் 7497 வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்துருவோம், பின்னாடி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நேரடி நியமனம் பதவி விவரம், அதாவது பார்த்திங்கனாக்கா விற்பனையாளர் பதவிக்கு சம்பளம் மொதல் மாத சம்பளம் பார்த்திங்கனாக்கா 6250 ஸ்டார்ட் ஆகும். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வருஷம் வரைக்கும் இப்படி தான் சேலரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு 10,000, 12,000, 15,000 சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அடுத்ததான் நியாய விலை கட்டுனர், ஓகேங்களா. பேக்கருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 5,500 சேலரி. அது ஒரு வருஷம் வரைக்கும், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்ததாக இந்த வேலைவாய்ப்பெல்லாம் எங்கேருந்தால் வந்திருக்கு, ஸோ இது எல்லாமே தெளிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரேஷன் கடை வேக்கன்சியாக டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு
சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படக்கூடியது தான் இந்த ரேஷன் கடை. அங்கே தான் இது வந்து கூட்டுறவுத்துறையின் கீழ் கூட்டுறவுத்துறையிலிருந்து தான் அப்டேட் வந்து அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கு. ஓகேங்களா. என்னென்ன போஸ்டிங்க்கெலாம் இது ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி முன்னாடியே நம்ம வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம். ஒரு 5 விதமான போஸ்டிங் வந்து கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி வேகன்சியுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வேரியண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்து தெளிவாக நடந்துருக்கு பாருங்கள். விற்பனையாளர் பதவிக்கு, அதாவது சேல்ஸ்மேன், பேக்கர், ரெக்கார்டு கிளர்க்கு, அசிஸ்டண்ட்டு, செக்யூரிட்டி அண்ட் வாட்ச்மேன், கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான போஸ்டிங் வந்து இந்த இடத்துல ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க குரூப் சி கேட்டகரியில். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளர் பதவிக்கும் கடைநர் பதவிக்கும் மட்டும் தான் இது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். நீங்கள் இதில் 5 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 5 விதமான போஸ்டிங்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. நீங்கள் விற்பனையாளருக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம், இல்லை பேக்கருக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம், இல்லை சேல்ஸ்மேன் பேக்கர் ரெண்டுக்குமே சேர்த்து அப்ளை பண்ணலாம், இல்லை வந்து எல்லாம் இப்போ 5 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா 5க்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட், அது எவ்வளவு வேகன்சி இந்த தடவை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 7497 வேகன்சி வந்து இந்த தடவை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ரிலீஸ் டேட், அதாவது இது ரிலீஸ் டேட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்றதுக்கான லிங்க் இது. ஸோ இது டேட் இது 9/10, அதாவது அக்டோபர் 9ஆம் தேதி. இன்றைக்கி டேட் வந்து எல்லோரும் தெரியும். ஸோ இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கனாக்கா 9ஆம் தேதி எப்போ வருதோ பார்த்துக்கோங்க. 9/10/2002 அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆகிரும். ஸோ கிட்டத்தட்ட இன்னும் பார்த்திங்கனாக்கா ஒரு 2-3 நாள் தான் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஸ்டார்ட் ஆகிரும் அதுக்குள்ளவே. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்திங்கன்னா நம்மளே, ஓகேங்களா, இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் நம்மளே எல்லாருக்கும், நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு மட்டும் நம்மளே அப்ளை பண்ணி தரப்போம் இனிமேல். ஏன்னா வந்து போன தடவை நிறைய பேர் வந்து தப்பாக மிஸ்டேக் பண்ணி நேமில் மிஸ்டேக் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்க. நிறைய பேர் போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய பேர் இந்த மாதிரி, அதாவது அரசு வேலை தெரிஞ்சும் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சும் தப்பு அப்ளை பண்ணிவிட்டு அவங்க வந்து ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் இனிமேல் யாருமே அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நம்மளே வந்து எல்லாருக்கும் அப்ளை பண்ணி தர போகிறோம். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எல்லோரும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே நம்மளே வந்து அப்ளை பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான், அதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். ஜாப்போட லொக்கேஷன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் போடுவாங்க. ஆனால் வந்து நமக்கு இப்போ நம்ம அப்ளை பண்ணுற இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு 30-40 கிலோமீட்டருக்குள்ளே தான் நமக்கு வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் நாளே சொல்லியிருந்தோம் இல்லையா, 9/10. ஓகேங்களா. அக்டோபர் 9ஆம் தேதி 10வது மாதம் 2024 அன்னையிலிருந்து லாஸ்ட் டேட் 7/11 நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நம்மளை எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா டேரெக்டாக வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அதில் எடுக்கிற மார்க்கையும் நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட மார்க்கையும் போட்டு, ஸோ அதில் ஒரு பர்சன்டேஜ் வரையும் அந்த மார்க் போட்டு நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அப்ளை பண்ணி தருவாங்க. ஸோ சரி நம்மளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து டாப் மார்க் யாரெல்லாம் வராங்களோ அவங்கள வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க. ஸோ ஜாப்பும் வழங்குவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ எவ்வளோ வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, மினிமம் நீங்கள் வந்து 8வது படித்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மினிமம் நீங்கள் ரேஷன் கடை வேலைக்கு அப்ளை பண்ணணும்னா மினிமம் 10வது படிச்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 12th படிச்சிருந்தா அதில் ஓகே, அதுக்கப்புறம் ஓகே தான். மினிமம் இந்த செக்யூரிட்டி வேலைக்கு, வாட்ச்மேன் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 8வது படிச்சிருந்தால் போதும். நமக்கு வந்து இதை பொறுத்த வரைக்கும், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதான் அப்டேட்டு கொடுத்துருக்காங்க. சேலரி, அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா. ஸோ இதான் நம்ம வந்து அப்டேட் கொடுத்துருக்கிறது. ஒன்ஸ் அகேன் நம்ம கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அரசு வேலையோட சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆன உடனே கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப்னு சொல்லியிருக்கிறேன். எல்லோரும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் அப்ளை பண்ணி தரேன். ஓகேங்களா. ஸோ இது அப்டேட். தேங்க்யூ, வெல்கம்.